ஸ்டார்ட் பண்ணிடலாமா பிரியாணி செய்ய? லெக் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு சாஃப்டா அப்படியே விட்டா போனை விட்டே வெளியில வந்துரும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. உங்கள் வீட்லேயும் என்ன செய்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் இது பேர் ஜாதி பத்திரி, அந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையானதான் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, அப்புறம் அன்னாசி பூ இருக்குது இல்லைங்களா, அது ஒன்று போட்டுக்கிறேங்க. இது வந்து அரைச்சிக்கலாம். நான் எல்லாமே வந்து அரைச்சிடுவேன், அப்போ தான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப வாயில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, புதினா தலை, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2, அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க நான். அதுக்கப்புறம் வந்து அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆதியா வந்து இப்போ மசாலா அரைச்சிட்டு இருக்கா. இதோட மசாலா இப்போ அரைச்சாச்சு. ஆதியா தான் மிக்சியில் போட்டு அரைச்சா. ஏன் அதோ இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாமா பிரியாணி செய்ய? ஓகேங்க, இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுது மத்தியானம். காலையில் கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்லாம் இருந்துச்சா, அதனால் அதெல்லாம் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றினோம்னா நல்லா உதிரியாக வரும். நெய்யை வேற கொஞ்சம் தீந்துருச்சுங்க, கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நம்ம போட்டுக்கலாம். நெய் வந்து ஃப்ளேவர் தான், ஸோ ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. சரி, கம்முன்னு ஆதியா நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? அது ஒரு நிமிஷம் இறங்குங்க. ஆதியாவுக்கு வந்து நான் வீட்லேயே வந்து நெய் ஆடை எடுத்து காய்ச்சி வச்சிருவேங்க. கடை நெய் வந்து கொடுக்க மாட்டோம். அதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இங்கே பாருங்க, வீட்டில் செஞ்ச நெய் இது. இது வந்து அடுத்த டைம் நான் ஆடை எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து நான் ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். இப்போ நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் எடுத்து போடுறேன். நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோமே. ஆயில் போதுமா? இந்த பாருங்க சிக்கன் இது. பாப்பா இங்கே வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோங்க. சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆதியா வந்து KFC ஸ்டைல் சிக்கன் வேணும்னு சொன்னான். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் அந்த ரெசிபியும் போடுறோம், அதுவும் நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறோம். மொறுமொறு சிக்கன், ஆதியா ஸ்டைலில் சொல்லணும்னா மொறுமொறு சிக்கன். இப்போ வந்து ஆனியன் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றினா மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றியும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் என்னென்னா அரிசி ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஸ்டைல் தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே சாப்பிடணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் சேர்த்து ஆயில் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் வீக்லி ஒன்ஸ் தானே சாப்பிட்றோம். இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்துங்க நான் வீட்லேயே ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ப்ரெட்டு வாங்குறதுக்காக கடைக்கு போனோமா, ஸ்பாஞ்ச் கேக் வேணும்னு ஒரே இடம். ஆக்சுவலாக கடையில் செய்கிற ஸ்பாஞ்ச் கேக்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கேக் ஜெல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ஏதோ ஒரு டைம் சாப்பிட்லாங்க, ஆனால் ஹெல்தி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான். ஏதோ ஒரு டைம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது இந்த கடையில் வாங்குறது. ஆனால் கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா? சாப்பிடுங்க.
இப்போ நம்ம வெங்காயம் இன்னும் வதங்கிட்டு இருக்கு, வதங்கி முடிக்கட்டும். இப்போ வந்து நம்ம தேவையான மிளகாத்தூளையும் எடுத்து வெளியிலே வச்சுட்டேங்க. நான் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப நாளாக இந்த டப்பா எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறோம், அந்த வீட்டுக்கு வந்து அப்போ 8 வருஷமா 8 வருஷம் ஆச்சு. இந்த டப்பா வேற கொஞ்சம் மூடி உடஞ்சி போச்சுங்க. வேற டப்பா மாற்றணும். மூடி மட்டும் இந்த டப்பாவுக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லுங்க, அது கூட அப்படியே வாங்கிக்கலாம். எதுக்கு நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்? மூடி டப்பா குவாலிட்டியாக இருக்குது, மூடி உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, மிளகாத்தூள் எடுத்து வச்சிட்டேன். பிரியாணி மசாலா போட்டு செய்யலாமா போடாமல் செய்யலாமா? இந்த டைம் போடாமையே செய்யலாம். ஆக்சுவலாக நான் ஒரு டைம் பிரியாணி செய்கிறப்பையும் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஆனால் டேஸ்ட் முக்கால்வாசி நல்லா வந்துடுங்க, ஏதோ ஒரு சில டைம் தான் நல்லா வராது. கடைசியாக ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் கேக்லாம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தாங்க படித்தேன். அங்கே அந்த கிறிஸ்மஸ் டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் கேக் கொடுப்பாங்க. அந்த கேக்கை வாங்குறதுக்கு வந்து எல்லாம் லைனில் நின்று வாங்கிட்டு இருப்போம். எனக்கு அந்த ஸ்பாஞ்ச் கேக் பார்த்தோன்னே இதே மாதிரி தான் ஸ்லைஸாக இருக்கும், அந்த ஞாபகம் தான் வருது இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை பார்க்குறப்ப. நீங்களும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்குலாம் கேக் கொடுத்துருக்காங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மெமரிஸ் இருந்தால். இப்போ இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சில டைம்லாம் பொறுமை இல்லாமல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தக்காளிலாம் போடுவேன், ஆனால் டேஸ்ட் வரணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரி, இது ஃப்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ஃப்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலை போட்டுட்டு அப்புறம் மின்ட் லீவ்ஸு, அதுக்கப்புறம் தான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போடணும். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா பால் ஆற்றி கொடுக்குறேன், பால் குடின்னு சொன்னேன். எனக்கு இது ஸ்பாஞ்ச் கேக் தான் வேணும், அவுள் சிப்ஸ் தான் வேணும்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படி பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு தம் போட்டு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். அந்த கேப்ல ஒரு பால் ஒரு டம்ளர் குடிச்சா வயிறு ஃபில் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு நல்லா நொறுக்கு தீனியாக சாப்பிட்டா அப்புறம் லஞ்ச் வந்து கம்மியாக சாப்பிட்றது. மேடம்க்கு வந்து இதே தான் வேலை. ஏதோ பால் குடிச்சிருக்கலாம்ல, இது சாப்பிட்றதுக்கு பதிலா இல்லை போதுமா? சாப்பிட போதும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அப்படின்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி பிரியாணி சாப்பிட முடியும்? போய் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது போட்டுடலாம். அடுத்தது என்னென்னா கொத்தமல்லி தலை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலை உள்ள போகிறது. அப்பா பெருக்குது. இது வணங்கினதுக்கப்புறம் புதினா தலை போட்டுருவோம். புதினா கொஞ்சம் நிறையா தான் போட்டோம் போல், பார்ப்போம், நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவர். ஆக்சுவலாக என்னையோட என் ஹஸ்பண்ட் பிரியாணி செய்வாருங்க. அவர் எப்படின்னா யூடியூப்பில் பார்த்துட்டு எக்ஸாக்டாக அதே மெஷர்மெண்ட் போட்டு செய்வாங்க. நம்மலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். நம்மலாம் கைக்கு வந்த அளவு தான் போடுறோம். அதனால் நம்மளுக்கு ஒரு சுமாரான டேஸ்ட் வருதுனாலும் அவங்களாம் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் போடுறதுனால. இப்போ இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. புதினா தலை போட்டு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோம். வெங்காயம் எத்தனை போட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் 2 வெங்காயம் போட்டேன். மிளகாத்தூள் வந்து கணக்கெல்லாம் இல்லைங்க, சும்மா நானே கண்ணளவு தான் போடுவேன். 1 ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன், போதும். ஏன்னா அந்த பட்டை கிராம்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதுலேயும் காரம் வரும். ஆதியா அப்புறம் சாப்பிட மாட்டான். இல்லைன்னா நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் இருக்க மிளகாத்தூள் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாம். அரைச்ச மசாலாலாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதையும் தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இது வணக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே அந்த தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சுருக்கலாம் சண்டே மட்டும். என்னையும் இழுக்கிற நீ செய். இது நல்லா வணங்கட்டும். ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனா 15 செகண்ட்ஸ் வணங்கணும். பச்சை ஸ்மெல் போகணுங்க. ஏன்னா இது பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தக்காளிலாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரியாணி ஃபுல்லாமே அந்த ரா ஸ்மெல் இருக்கும். அதனால் இது நல்லா வணக்கிடலாம். இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்மெல் சூப்பராக இருக்குல்ல.
என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ தானே கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆதியா வந்து டிவி பார்க்குறேன்ட்டு அங்கே போய் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க மேடமு. யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கா டிவியில். நாங்கள் வந்து மொபைல் கொடுக்க மாட்டோங்க, டிவிலேயே ஷார்ட்ஸ் போட்டு விட்டுருது. அதுவும் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம்லாம் இருக்காது, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருந்தா, இப்போல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா என்னென்னா குழந்தைங்க வந்து அதிகமாக டிவி மொபைல் பார்க்குறப்ப நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க. ஒரு மாதிரி என்னது கிராங்கியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வேணால் உங்கள் குட்டீஸ், உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா டிவி அதிகமாக பார்ப்பாங்கன்னா அந்த பிஹேவியர்லாம் இருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இப்போலாம் ரொம்பவே இது பண்ணிட்டோம். வெளியில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது. இன்னுமே கொஞ்சம் ராஸ்மில் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வணங்கி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மிக்சியில் தண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டுறப்ப மசாலாவும் நல்லா வணங்கிடும். ஆனால் இந்த பிரியாணி மட்டும்ங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சலிக்கவே மாட்டேங்குது. நான் டயட் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி இது பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வயிறு ஒரு மாதிரி டும்முன்னு ஆயிரும். அப்போ நான் பிளான் பண்ணுவேன், ஐயோ நாளையிலேருந்து இனிமேல் பிரியாணியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். மறுபடியும் அடுத்த நாள் பிரியாணியை பார்த்தோம்னா மறுபடியும் கிரேவிங்ஸ் வந்துடும். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் கிரேவிங்ஸ் வருதான்னு சொல்லுங்கள். இப்போயே வந்து நிறையா பேர் வந்து நல்லா லீன் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களா, அதனால் எல்லாம் சொல்ல கொஞ்சம் இப்போ எல்லாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன 54 இருக்கேன், எனக்கு ஒரு 51 வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிட ஆரம்பித்தாலும் 53, 54க்குள்ளே தான் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு. எங்கள் வீட்லலாம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இனிமேலாம் டயட்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம டயட்டை இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 days இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 51 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். சாரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ இன்னும் 8 days இருக்குது. அதுக்குள்ளே 51 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் இருந்தால் மட்டும்தான் அந்த 51 அச்சீவ் பண்ண முடியும். பார்ப்போம் இன்னும் 8 days அச்சீவ் பண்ணுறோமான்ட்டு. இன்னைக்கு பிரியாணியே கொஞ்சம் தான் சாப்பிட்லான்ட்டு இவ்வளோண்டு தான் சாப்பிட்லான் இருக்கேன். பார்க்கலாம். இந்த மசாலா நல்லாவே வணங்கிடுச்சுங்க, நல்லா வணங்கிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுடலாம். நம்ம எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செய்கிறப்ப ரிலாக்ஸாக செஞ்சிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பண்ணுவாங்களோ என்னமோ தெரில, ஆனியன் கட் பண்ணிட்டு அப்படியே வணக்கிட்டு இருக்க டைமில் அடுத்து தக்காளி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன டிஷ்ஷில் பரவாயில்ல. இந்த பிரியாணிக்கெலாம் எனக்கு எப்பயுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எனக்கு செய்யறதுக்கு வரும். மேபி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் அப்பப்போயே கட் பண்ணி போடுவாங்க. நம்மளாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆரம்பிப்போம் சமையலையே. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லாவே வணங்கிடணுங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வணங்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன போடுறோன்னு பார்ப்போம். அடுப்பு கொஞ்சம் எச்சா வச்சுக்கலாம், தக்காளி வணங்குறதுக்கு லேட்டாகும். என்னதான் குக்கர்லாம் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி டபராவில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. குக்கர்லாம் விசில் விட்டோம்னாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது, தம் போடுற மாதிரி டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் குக்கரில் தான் வச்சுட்ருப்பேன். இப்போ இது பழகினதுலேருந்து இப்போலாம் எந்த பிரியாணி, கீ ரைஸ் எது செஞ்சாலும் தம்மில் வச்சுருவேன், விசில் விட மாட்டேன் நான். சரி, இதை வணங்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நான் வந்து முந்திரி போட மறந்துட்டேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிடுவோம் அந்த தக்காளி வணங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே. போட்டுட்டா ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த கிளிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி கவர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி லாக் பண்ணி வச்சிட்டோம்னா எதுவும் காற்று போகிறது இல்லை. ஒன்றுக்கும் நம்ம டப்பா வேணும்னா எங்கே போகிறது, நம்ம கிச்சனே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம டப்பா போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த கிளிப்பு போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். என்னென்னா நிறைய பேர் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து டயட்டை பார்த்துட்ருப்பீங்க, டயட் வீடியோ டெய்லி போடுவேன். அதில் என்னென்னா இனிஷியல் 10 days தான் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக வந்து பேலன்ஸ்டாக கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, ஃபைபரு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னால் ப்ரோட்டீனு அந்தளவுக்கு எடுத்துக்க முடியல. ஃபைபர் கூட ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன், ப்ரோட்டீன் இன்டேக் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியல. ஸோ நீங்கள்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் பிளைண்டாக வந்து என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ண வேணாம். அது வந்து ஜஸ்ட்டு வந்து நான் எப்படி குறைக்கிறேங்கிறத மட்டும்தான். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய டயட் இருந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 65 இருந்தேன், அதுக்கப்புறம் தான் 58, 59 இருந்தேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுல வந்து 59லேருந்து இப்போ 54 kg வந்துட்டேன்.
ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து யார் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா ஒருத்தங்க பாடியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிட்ணும். ஸோ அதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் லாங் வீடியோவில். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டு தக்காளியும் வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கேர்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. கேர்டுங்க ஆக்சுவலாக இந்த கேர்டு எதுக்கு போடுறேன்னா, நான் இந்த பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம். அது வந்து ஒரு மாதிரி அலற மாதிரி தான் இருக்கும். இந்த கேர்டு போடுறப்ப அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். லைட்டாக அந்த புளிப்பும் வந்துடும், புளிப்பு டேஸ்ட்டும். சிக்கனும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். போதும், ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கேர்டு இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரியாணியில். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதுக்கு வந்து பிரியாணியில் வந்து கேர்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. புளிப்புக்கா? என் ஹஸ்பண்ட் வந்து புளிப்புக்குன்னு சொல்கிறாரு. இப்போ கேர்டு போட்டாச்சு. இப்போ அடுத்த சிக்கன் போட்டலாமா? இப்படி எடுக்க இப்போ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த லெக் பீஸ் மட்டும் பெருசாக இருக்குது. அதே அப்படியே எல்லாம் ஒட்டுக்காவே போட்டலாமா? என் ஹஸ்பண்ட் வேறு முழுசாக வாங்கிட்டு வந்துட்டாருங்க லெக் பீஸு. எனக்கு வேறு இது எல்லாம் மற்ற சிக்கன் வேகிறப்ப இதுவும் வெந்துருமான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் தம் போடுறப்ப வெந்துடும். இது பிராய்லர் தானே. சிக்கன் நிறைய போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. பிரியாணியில் தயிர் ஊற்றின உடனே அடி பிடிச்சது எல்லாமே ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும். அடி பிடிச்சது எல்லாமே வந்துடும் தயிர் ஊற்றினதுக்கப்புறம். பாருங்கள், என்னையோட என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணியில் வந்து எக்ஸ்பர்ட்டுங்க. அடுத்த வீக் வந்து ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் பிரியாணி செஞ்சதை நான் இன்னுமே போஸ்ட் பண்ணல. அது எடிட் பண்ணுற டைம் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அவரை செய்ய சொல்லிடலாம். பிரியாணி என்ன ரெசிபி செய்ய சொல்லலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து அந்த விளாக் வரும் உங்களுக்கு. அதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஆக்சுவலாக சிக்கன் வந்து ரொம்பவும் இந்த அப்படியே வேக விட மாட்டேன் நான். சும்மா லைட்டாக அந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் இறங்கினோனையும் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு தம் போட்டுருவேன் கொஞ்சம் நேரம் வேக விட்டு. ஏன்னா எல்லாம் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க. பஞ்சாட்டம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம உப்பு போடவே இல்லை. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போடுது. உப்பு எவ்வளோ போடலாம் பாருங்கள். உப்பு கொஞ்சமாக போடு. தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு போடுறோம். உப்பு எச்சா போயிடுச்சுனாலும் பிரச்சனை. நல்லா கலரி விடுவோம். ஸ்மெல்லு சூப்பராக வருது. நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கனால இந்த பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு மிளகும் கொஞ்சம் போட்டு அரைச்சேங்க. அதில் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். மிளகு வந்து லைட்டாக போட்டேன். இதெல்லாம் அரைச்சி போடங்காட்டி ஸ்மெல்லு அந்த அரோமா வந்து சூப்பராக வருது. நீங்கள் அப்படியே முழுசாக போடுறக்கும் அரைச்சி போடுறக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்து அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த பட்டை கிராம்புலாம் சில பேர் முழுசாக அப்படியே போடுவாங்க. அரைச்சி போடுறப்ப நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் முழுசாக தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அரைச்சி போடுறப்ப இன்னுமே டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் இப்போ இந்த ஆயில் லைட்டாக விட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்கியிருக்கும். ரொம்ப வேகலை, 20% கூட வெந்திருக்காது இது. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளர் பாஸ்மதி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். உப்பு பார்க்கணும். உப்பு பார்க்கணும். உப்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து இப்போ ராவாக இருக்கும். கொஞ்சம் கொதிச்சு நீ பார்த்துக்கலாமா? ஒரு ஆள் வீடியோக்கு வர சொன்னால் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு வாங்க போய் பார்க்கலாம். லைட்டு போடுறேன் வாங்க. இதை ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி பிரியாணி சாப்பிட முடியும்? ஏங்க மேடம், வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் உனைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அரிசி போட்டலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு பார்த்துக்கிறேன் நான். அரிசி போட்டலாமா? அரிசி நல்லா ஊறிடுச்சு. சிம் பண்ணிக்கலாம் அடுப்பை.
அரிசி போட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் எச்சா வச்சுக்கலாம். இப்போ அரிசி போட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுடலாம். டேஸ்ட்டு பார்த்தேன், ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம் வெந்ததுக்கப்புறம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கலரிட்டே இருந்தோம்னாலும் அரிசி உடஞ்சிரும். உங்களுக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்தோடனையும் அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். எண்ணெய் பாருங்கள் எப்படி முதக்குது எண்ணெய் நெய்யின்ட்டு. என் ஹஸ்பண்ட் வேறு இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுனாங்க. இதே இப்படி முதக்குது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறாமல். ஆனால் பார்க்க செமையாக இருக்குல்ல. கொஞ்ச நேரம் இதாகட்டும், ஒரே மட்டமாக ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி சுண்டிருச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் சுண்டணும். இன்னும் லைட்டாக சுண்டோன்னே நம்ம தம் போட்டுடலாம். மீன் வாயில் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்திருக்குங்க பக்கத்து வீட்டில் இருந்து. பார்க்கவே சூப்பராக திக்காக நல்லாயிருக்கு. பிரியாணிக்கு சைட் டிஷ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சோம்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னா அந்த பக்கத்து வீட்லலாம் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் கொண்டு போய் கொடுப்போம். நார்மலாக செய்கிறதே கொடுப்போம். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் படிக்கிறப்ப நம்ம ஒரே வெரைட்டியாக சாப்பிடாம 4-5 வெரைட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து பிரியாணி செஞ்சுட்டு அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, இது சுண்டட்டும். மணி இப்போ என்ன மணி 3 போதுங்க. மணி டைம் 3 o'clock. எப்பயுமே சண்டே எங்களுக்கு இப்படி தான் லேட் ஆகுது. காலையில் எங்கள் ப்ரௌனி நேற்று நைட்டே செஞ்சு வச்சிட்டேன். காலையில் அதெல்லாம் பேக் பண்ணிட்டு கொண்டு போய் நாங்கள் ஷாப்புக்கு வச்சுட்டு வந்தோம். அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செஞ்சோம்னா அதனால் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்தாச்சும் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சுட்டு டிவி ஏதாவது மூவி போட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து லெவலாக வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து தம் போட்டலாம். மூடி வச்சு இது வந்து எவ்வளோ நேரம் தம் இருக்கணும்னா ஒரு 20 to 25 minutes. இந்த இதை எடுங்க, இடிக்கிற உரல் அங்கேருந்து. இப்போ வந்து இந்த வெயிட்டுக்கு மேலே வந்து இது இடிக்கிற உரல் வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 20 minutes கழித்து நம்ம வந்து எப்படி தம் ஆகி எந்தளவுக்கு அரிசி உதிரியாக வருதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு என்னமோ அரிசி வேறு உடஞ்சிருச்சு, குழஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம், உதிரியாக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 minutes ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 minutes வந்து அப்படியே விட்டுட்டேன். 10 minutes கூட விடலாம். எங்களுக்கு வந்து பசி தாங்கலை. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உதிரியாக இருக்கா? பார்க்க செமையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக குழஞ்சிருச்சு, ரொம்ப லைட்டாக. இந்த அரிசி கொஞ்சம் புது அரிசி போல். ஒரு பேட்ச் அரிசி வாங்குறப்போ ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்கணும். இங்கே பாருங்கள் லெக் பீஸ் இது எப்படி வெந்திருக்குன்னு. சாஃப்டாக அப்படியே விட்டால் போனை விட்டே வெளியில் வந்துடும் போல். செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிச்சன் குக்கிங் vlog போடலாமா இல்லை டே இன் மை லைஃப் அந்த மாதிரி போடலாமான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.